ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரோட்டு கடை வேர்க்கடலை தண்ணி சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்குங்க. டெய்லி என்ன சட்னி செய்யறதுன்னு யோசிக்கிற நீங்க, ஒரு நாள் இந்த சட்னி செஞ்சு பாருங்க. அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். வாங்க இப்ப இத எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இப்ப இந்த சட்னி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் கூடுதல் சுவையா இருக்கும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லங்க. லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இது மாதிரி கண்ணாடி பதம் வர மாதிரி வறுத்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 4, 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்க அளவுக்கு இன்னைக்கு 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். நீங்க கூடுதலா செய்யும்போது வெங்காயம், காஞ்ச மிளகாயோட அளவெல்லாம் கூட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே ஒரு 4, 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பொதுவாவே வேர்க்கடலை சட்னி கூட பூண்டு சேர்த்து செய்யும்போது சட்னி ரொம்ப சுவையாவே இருக்கும். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்ப லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நிறம் மாறிட வேண்டாம். இது கூடவே ஒரு 10 புதினா இலைய சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். வறுத்து தோல் நீக்கிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சட்னியோட அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கேத்த மாரி பொருட்களோட அளவ கூட குறைய சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்குனதும் நல்லா ஆறின பிறகு தான் மிக்ஸியில சேர்த்து அரைச்சுக்கணும். இப்ப இது நல்லா வதங்கியிருக்கு. நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸியில சேர்த்து அரைச்சுக்கிறேன். அரைக்கும்போது நீங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அத நான் காமிக்கல மறந்துட்டேன். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு குடுத்துடலாம். அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு, சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும், இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சட்னியோட சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. சுவையான வேர்க்கடலை தண்ணி சட்னி ரெடி ஆகிருச்சு. இது நீங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு தண்ணி வேணுமோ, அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க. ரொம்ப சுவையா இருக்கும். கட்டாயமா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சிஜுனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.